முதலமைச்சர் கரூர் செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வரக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்கிறோம். முதலமைச்சருடைய கான்வாய் என்பது தற்போது விமான நிலைய அந்த வளாகத்தை வந்தடைந்திருக்கிறது. உடனடியாக கரூருக்கு செல்ல இருக்கிறேன் என்று முதலமைச்சர் சொல்லியிருந்தார். அதன்படி தற்போது தனி விமானத்தின் மூலமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கரூருக்கு செல்ல அங்கு வந்து இறங்கி இருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சமயமணிவன் நினைக்கிறார். விவரங்கள் சமயமணிவன். கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சார சுற்றுப்பயணத்தின் போது கரூரில் நடைபெற்ற துயர சம்பவத்தையொட்டி ஏராளமானோர் கிட்டத்தட்ட 38 பேர் தற்போது வரைக்கும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏராளமானோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிறு குழந்தைகளாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், ஏராளமானோர் வந்து தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில களத்திற்கு செல்லும் விதமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது தனி விமானம் மூலம் சென்னையிலிருந்து திருச்சி செல்ல உள்ளார். அதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது சென்னை விமான நிலையம் வந்தடைந்துள்ளார். குறிப்பாக இதுவரைக்கும் தமிழக அரசு சார்பாக இரங்கல் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்தவர்களுக்கு நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது வரைக்கும் அறிவித்துள்ள நிலையில் தற்போது இந்த களத்திற்கு நேரடியாக செல்லும் விதமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது சென்னை விமான நிலையத்திற்கு வருகை தந்துள்ளார். இங்கிருந்து தனி விமானம் மூலம் திருச்சிக்கு செல்லும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அங்கிருந்து கரூர் அரசு மருத்துவமனைக்கு இன்னும் சற்று நேரத்திற்கு இன்னும் சரியாக ஒரு மணியிலிருந்து 2 மணி நேரத்திற்குள்ளாக கரூர் அரசு மருத்துவமனைக்கு செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த துயர சம்பவத்திற்கு பிறகு கரூரில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களின் பிரச்சார சுற்றுப்பயணத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலின் காரணமாக தற்போது வரைக்கும் 38 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஏராளமானோர் காயம் ஏற்பட்டும் மூச்சு திணறல் உள்ளிட்ட உடல்நல பிரச்சனைகள் காரணமாக அந்த சுற்றுப்பயணத்தில் ஏற்பட்ட உடல்நல பிரச்சனைகள் காரணமாக தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களை நேரடியாக சந்திக்கும் பொருட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அங்கு சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி சென்று திருச்சியிலிருந்து கரூர் சென்றடைய உள்ளார். இந்த சூழலில் தற்போது இந்த துயர சம்பவத்திற்கு பிறகு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அங்கிருந்து, அதாவது கரூரில் அவரது சுற்றுப்பயணத்தில் தான் இந்த துயர சம்பவமானது நிகழ்ந்துள்ளது. அங்கிருந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தனி விமானம் மூலம் சென்னை வந்திருந்து சென்னையிலிருந்து நீலாங்கரையில் உள்ள தனது இல்லத்திற்கு சென்றுள்ள அதே வேளையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாதிக்கப்பட்டவர்களை காணும் பொருட்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செய்து தரப்பட்டுள்ள மருத்துவ வசதிகள் மற்றும் மருத்துவ சிகிச்சைகள் குறித்து நேரடியாக கேட்டறியும் விதமாக தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி இன்னும் சற்று நேரத்தில் திருச்சி சென்றடைய உள்ளார். இந்த தனி விமானமானது முதலமைச்சரின் வருகைக்காக தயாராக உள்ளது. அது மட்டுமல்லாது முதலமைச்சரின் வருகையொட்டி இந்திய சென்னை விமான நிலையத்தில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனி விமானம் மூலமாக திருச்சி சென்றடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சியிலிருந்து கரூருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்று அங்கு உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவிப்பதாக இருக்கட்டும், காயமடைந்தவர்களை நேரில் காணும் பொருட்டு அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பதாக இருக்கட்டும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து தனி விமானம் மூலமாக திருச்சி சென்று திருச்சியிலிருந்து கரூர் சென்றடைய உள்ளார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் சென்னை வந்தடைந்த நிலையில் குறிப்பாக இந்த துயர சம்பவத்திற்கு பிறகு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தனது இல்லத்திற்கு சென்ற நிலையில் முதலமைச்சர் களத்திற்கு செல்லும் விதமாக பாதிக்கப்பட்டவர்களை நேரடியாக கண்டு அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கும் பொருட்டு இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக திருச்சி சென்று திருச்சியிலிருந்து கரூர் சென்றடைய உள்ளார். முதலமைச்சருக்கு முன்னதாகவே இந்த துயர சம்பவத்தின் சூழலை பொறுத்து அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாக இருக்கட்டும், மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகிய இருவருமே தற்போது மருத்துவமனையில் உள்ள நிலையில் அந்த கரூர் மாவட்ட முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி அவர்களும் பொதுமக்களுக்கு உதவி புரியும் விதமாகவும் காயமற்றவர்களுக்கு சிகிச்சைகளை மேற்பார்வையிடும் விதமாகவும் முன்னதாகவே தற்போது கரூர் மருத்துவமனையில் 2 அமைச்சர்கள், ஒரு முன்னாள் அமைச்சர், மாவட்ட ஆட்சியர் என அரசு துறையின் மொத்த அதிகாரிகளுமே தற்போது கரூர் மருத்துவமனையில் உள்ள நிலையில் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் காணும் பொருட்டு இன்னும் சற்று நேரத்தில் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக திருச்சி சென்று திருச்சியிலிருந்து கரூர் சென்றடைய உள்ளார். முதலமைச்சரோட இந்த பயணத்தில் யாரெல்லாம் உடன் கூட செல்கிறார்கள் சமயமணிவண்ணன்? நிச்சயமாக ஏற்கனவே இந்த துயர சம்பவத்திற்கு பிறகு, அதாவது தமிழகத்திலே கிட்டத்தட்ட ஒரு பிரச்சார சுற்றுப்பயணத்தில் கிட்டத்தட்ட 38 பேர் தற்போது அதிகாரப்பூர்வமாக இறந்துள்ளார்கள், அதாவது உயிரிழந்துள்ளார்கள். இந்த கூட்ட நெரிசலுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களின் பிரச்சார சுற்றுப்பயணத்தின் போது ஏற்பட்ட
கூட்ட நெரிசலில் சிக்கி 38 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் தற்போது ஏற்கனவே அமைச்சர்கள் 2 அமைச்சர்கள் வந்து களத்தில் தான் உள்ளனர். மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகிய இருவரும் களத்தில் தான் உள்ளனர். அவர்களை தொடர்ந்து முதலமைச்சரும் இன்னும் சற்று நேரத்தில் தனி விமானத்தின் மூலம் திருச்சி சென்றடைந்து திருச்சியிலிருந்து கரூர் சென்றடைய உள்ளார். தொடர்ந்து முதலமைச்சருடன் தலைமைச் செயலாளர் அவர்களும் செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.